ஒரு ஜாதகத்துல 7, 8ல செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்? 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவியுடன் ஒற்றுப்போவது சிரமமாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் ஆக்ரோஷமாக இருப்பார்கள். இதில் சில விதிவிலக்குகள் உண்டு. 7ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாயையோ அல்லது 8ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாயையோ குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. சனி பார்த்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. கல்யாணத்திற்கு முன்பே செவ்வாய் திசை முடிந்து போயிருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. 60 வயதிற்கு பிறகு செவ்வாய் வந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. எனவே பொதுவா 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்குது, அதனால திருமணம் வேணான்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்து 8ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்து திருமணமாகி நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா, ஒன்று திருமணத்துக்கு முன்னாடி செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு, அல்லது 60 வயசுக்கு பின்னாடி செவ்வாய் திசை வந்திருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி செவ்வாய் திசை முடிஞ்சு போயிருந்தாலும் அதனால அந்த செவ்வாயினால எந்த பிரச்சனையும் இல்லை. 60 வயசுக்கு பின்னாடி செவ்வாய் திசை வந்தாலும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இது எல்லாமே இருக்குங்க, செவ்வாய் திசையில இந்த மாதிரி விதிவிலக்குகள்லாம் இல்லை, அப்போ அவர் என்ன செய்யறது? பழனி முருகன் கோவிலில் சென்று முருகன் சன்னதியில் வைத்து திருமணம் செய்து கொண்டால் அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். வருடத்திற்கு ஒரு முறையாவது பழனி முருகன் கோவில் சென்று முருகப்பெருமானுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய அம்பிகையையும் சிவபெருமானையும் முருகனையும் சேர்த்து வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்கையில் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் முருகப்பெருமான் அருளால்.